பிரஷிங் எல்லாம் கடகடன் பண்ணணும். இப்படியா ஸ்லோவா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தம்பி காதுக்குள்ள எல்லாம் குடஞ்சு எடுக்காதீங்க, வலிக்குது. ஐயோ நெயில் கட்டினாலே பயமா இருக்கே, போதும்பா. வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ப்ளூட்டோங்கிற இந்த பீகிள் தான். ஸோ பீகிள் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா வீட்டிலேயே வளர்த்துருக்காங்க. ஸோ ஹெவி வெயிட் ஒரு பிரச்சனை அண்ட் நெயில்ஸ் வந்து ஹெவியா வளர்ந்துருக்கு. ஸோ நீங்க டைல்ஸ்லேயே போட்டு வளர்க்கும் போது இந்த மாதிரி ஹெவி நெயில்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. அண்ட் காதை நல்லா கிளீன் பண்ணணும். பீகிளை பொறுத்த வரைக்கும் காதுல வந்து அழுக்கு அதிகமாக சேரக்கூடிய ஒரு பிரீடு. ஸோ அதிகமாக நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ட்வைஸ் ஆகுது நீங்க காதை கிளீன் பண்ணி விடுங்க. அண்ட் நெயில்ஸை வந்து நீங்க வீட்டுக்குள்ளேயே வளர்க்கும் போது நெயில்ஸ் ஜாஸ்தியா வளர்ந்துரும். ஏன்னா டைல்ஸ் வந்து அந்த நெயில்ஸை வந்து தேய்ச்சி விடாது. இல்ல நீங்க ரஃப் சர்ஃபேஸ்ல வந்து டெய்லி வாக்கிங் கூட்டிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைல்ஸ் அந்த ரஃப் சர்ஃபேஸ்லயே வந்து காலை தேய்ச்சிக்குவாங்க. ஸோ நெயில்ஸ் அதிகமாக வளராது. அண்ட் இவங்க வந்து கொஞ்சம் ஹெவி வெயிட்டாகவும் இருந்தாங்க. அவங்க பெட் பேரண்ட்ஸ் சொன்னாங்க இப்போதான் ரீசெண்டாக வெயிட்டே குறைச்சிருக்கணும். ஸோ வந்து அவங்கள வந்து இன்னும் பாராட்டினேன், ஏன்னா இன்னும் நல்லா வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு. அப்போதான் வந்து அவங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. வீட்டுக்குள்ள வளர்க்கும் போது நீங்க வந்து ஃபுட் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வெளியவே கூட்டிட்டு போக மாட்டோம், வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கான் அப்படின்னா ஃபுட் கண்ட்ரோல் அண்ட் நெயில் கட்டிங் இது ரெண்டுமே முக்கியம். பீகிள் வளர்க்குறீங்கன்னா காதுக்கு வந்து அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா காது அழுக்கு சேரும். அண்ட் அதே சமயம் அந்த காது மடல் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப நீளமா இருக்கிறதுனால புண்ணாகிறதுக்கும் சான்சஸ் உண்டு. ஸோ அதை மட்டும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. இவரை நல்லா குளிப்பாட்டி ரெடி பண்ணியாச்சு. இவர் சூப்பரா ரெடி ஆயிட்டாரு. நல்ல ப்ளோ ட்ரையர் போடும்போது கொஞ்சம் பயந்தாரு, குதிச்சிடுற மாதிரியே போயிட்டாரு. இருந்தாலும் அவர் வாட்டுக்கு பேசாம உட்கார்ந்துருந்தாரு. ஸோ ஃபைனலா அவரை அழகா ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம். பாய்.